தொடர்ந்து விலை காம்பவுண்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு நான் 8 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி screener.in வெப்சைட் மூலமா query பண்ண போறேன். இந்த வீடியோல என்னோட பிளான் பத்தி சொல்றேன். இதுல ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்ல. முதல் பேராமீட்டரா என்ன பார்க்க போறோம்னா ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஒரு கம்பெனிக்கு நல்ல ROCE இருக்கணும்னா ரெவன்யூ கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகணும், அதிக ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும், அப்புறம் கேபிட்டல் இன்டென்சிட்டி கம்மியா இருக்கணும். சரி, ROCE ஓட அர்த்தம் பார்ப்போம். இப்போ நீங்க 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பென்சில் செய்யற மிஷினை வாங்குறீங்க. அந்த மிஷின்ல செஞ்ச பென்சிலை வச்சு நீங்க 2,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்றீங்க. இப்போ ROCE எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2000 divided by 10,000 into 100. இதோட ரிசல்ட் வந்து 20%. அப்ப ROCEனா என்ன? இருக்கிற கேபிட்டலை வச்சு எவ்வளவு எஃபிஷியண்டா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்க 3,000 ரூபாய் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களோட ROCE 30%. அப்ப ROCE அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி அவங்க வச்சிருக்க அசெட்ஸை வச்சு நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ROCE வந்து எல்லா செக்டருக்கும் அப்ளை பண்ண முடியாது. முக்கியமாக பேங்கிங் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பேங்கிங் கம்பெனிஸ் எல்லாம் கேபிட்டல் இன்டென்சிட்டிவ் பிசினஸ் கிடையாது. இப்போ screener.in வெப்சைட்ல இந்த query போடுவோம். 686 கம்பெனிஸ் ரிசல்ட்டா வருது. இதுல பேங்கிங் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ரெண்டாவதா பார்க்க வேண்டியது சேல்ஸ் growth. தொடர்ந்து ஸ்டாக் பிரைஸ் காம்பவுண்ட் ஆகணும்னா ஒரு கம்பெனியோட ரெவன்யூவும் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகணும். குறைஞ்சது 10% ஆகுது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல ப்ராடக்ட்டை அந்த கம்பெனி டெலிவர் பண்ணாதான் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய இருப்பாங்க. இப்போ screener.in வெப்சைட்ல இந்த query அப்டேட் பண்ணுவோம். 286 கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்டா வருது. மூணாவதா ஒரு கம்பெனிக்கு இருக்கிற டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் பெருசா இருக்கணும். அப்போதான் அவங்க ரெவன்யூ பண்ண முடியும். சின்ன டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் இருந்துச்சுன்னா கம்பெனியால நிறைய சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால அவங்க பெரிய கம்பெனியாகவும் மாற முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டைட்டன் கம்பெனி வந்து ஜுவல்லரி பிசினஸ்ல மெயினா இருக்கிறாங்க. இந்தியாவோட ஜுவல்லரி மார்க்கெட் சைஸ் வந்து 2023ல $85.5 பில்லியன். இந்த மார்க்கெட் 2030 வரைக்கும் 5.7% ரேட்ல வளரப்போகுது. அப்போ டைட்டனுக்கு வர்ற வருஷங்கள்ல ரெவன்யூ அதிகமாகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான்காவதா பார்க்க வேண்டியது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். நெட் ப்ராஃபிட் வச்சு மட்டும் ஒரு கம்பெனி எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வச்சு நம்ம பெர் ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டூல். ஷேர் பைபேக், ஷேர் டைல்யூஷன் இதெல்லாம் இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கால்குலேட் பண்ணி சொல்லும். சில டைம் கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாயிட்டே இருக்கும், ஆனா புது ஷேர்ஸை விட்டு டைல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகாது. EPSோட ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போதான் கம்பெனி நல்லா வளருதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் கம்பெனியோட EPS ஷேரை பாருங்க. கடந்த 10 வருஷத்துல கோவிட் வருஷம் தவிர அது ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ screener.in வெப்சைட்ல இந்த query அப்டேட் பண்ணுவோம். 222 கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்டா வருது. ஐந்தாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா எல்லா செலவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில இன்னும் எவ்வளவு காசு இருக்குதோ அதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இந்த காசை நீங்க டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லைன்னா அதை ரிசர்வ் கேஷா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் டீடைலா சொல்லணும்னா ஒரு கம்பெனி அவங்களோட ஆப்ரேட்டிங் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸை சமாளிச்சதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு கேஷ் இருக்குதோ அதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. சரி, ஒரு ஸ்டோரியோட சொல்றேன். நீங்க 10 மிஷின் வாங்கி பிளாஸ்டிக் பாட்டில் பண்ற கம்பெனி வச்சிருக்கீங்க. பாட்டில்ஸ் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணும். அந்த பாட்டில்ஸை சேல்ஸ் பண்ணா அப்புறம் ரெவன்யூ வரும். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். அப்புறம் ஃபைனலா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ அந்த மிஷின்ல சில பார்ட்ஸ் வீணா போயிருந்திருக்கும், அதை ரிப்பேர் பண்றதுக்கு செலவாயிருக்கும். அப்புறம் நம்ம கடன் வாங்கி பிசினஸ் பண்ணுவோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பே பண்ணியிருப்போம். அப்புறம் புது மிஷின் கூட சில டைம் வாங்கியிருப்போம். இந்த செலவெல்லாம் எதில் பார்க்கலாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்க முடியாது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல தான் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, அதில் இருந்த செலவு எல்லாம் கழிச்சு ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். நல்ல எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனிக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படாது. அதனால அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கேஷை டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஆனால் புதுசாக க்ரோ ஆகிற கம்பெனிக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ screener.in வெப்சைட்ல இந்த query அப்டேட் பண்ணுவோம். 133 கம்பெனிஸ் ரிசல்ட்டா வருது. ஆறாவதா பார்க்க வேண்டியது ஒரு கம்பெனியோட பிரைசிங் பவர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆப்பிளோட ஐபோன் வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட். அதோட விலை $100 இன்க்ரீஸ் பண்ணாலும் அதை வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ தேங்காய் எண்ணெய் விற்கிற கம்பெனி எடுத்துப்போம். கோகனட் ஆயில் விலை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மக்கள் அந்த கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனி பண்ற கோகனட் ஆயில் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள் விற்கிறது வந்து ஒரு தனித்தினம் வாய்ந்த ப்ராடக்ட். ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்டோட விலையை அதிகம் பண்ணி சேல்ஸையும் அதிகமாக முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு நல்ல பிஸ்னஸ். ஏழாவதா பார்க்க வேண்டியது நல்ல மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கணும். இப்போ கேரக்டர்னா எத்திக்கலா இருக்கிறாங்களா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாங்களா, அப்புறம் கம்பெனி மேல கேஸ் கம்மியா இருக்குதான்னு பார்க்கணும்.
டேலண்ட்னா மேனேஜ்மெண்ட் கடன் கம்மியாக வச்சிருக்காங்களா, மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குதா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்? ஒவ்வொரு குவார்ட்டரும் அந்த கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் காலில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போது மேனேஜ்மெண்ட் சொல்கிற பதில் வச்சே நம்ம மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். எட்டாவதாக பார்க்க வேண்டியது மார்க்கெட் ஷேர். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்தியாவோட ஆர்கனைஸ்ட் ஜுவல்லரி மார்க்கெட் சைஸ் ரொம்ப பெருசு. அதில் டைட்டன் கிட்டத்தட்ட 30% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இது அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை சொல்லுது. அவங்க கிட்ட இருந்து மார்க்கெட் ஷேர் எடுக்கிறது கஷ்டம். இது மாதிரி கம்பெனி ஏற்கனவே ஒரு நல்ல கஸ்டமர் நெட்வொர்க் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் க்ரோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கிரீனர் வெப்சைட்ல இருந்து ஃபைனலாக ஷார்ட் லிஸ்ட் ஆன கம்பெனிஸை பார்ப்போம். ஃபைனலாக ஆப்ரேட்டிங் மார்ஜினை 10% வச்சிருக்கலாம். ஆப்ரேட்டிங் மார்ஜின்னா ரெவன்யூவில் ப்ராஃபிட் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் மார்க்கெட் கேப்பை வந்து 1000 கோடி இருக்கிற அதுக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்கிரீனர் வெப்சைட்டில் இந்த பேராமீட்டர்ஸை போடுவோம். 94 கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்டாக வருது. இந்த ரிசல்ட் ஒர்க் புக்கை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.